என்னுடைய மூச்சு காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். தந்தையை மதிக்கணும், தந்தை தாயை மதிக்கணும். அது சொன்னாலே அவர் கோபம் வருது. இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன். மைக்கை தூக்கி அடிக்கிறவர், பாட்டில் தூக்கி தாயை அடிக்கிறவர், இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு நல்ல தந்தையாக, வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த மாநாட்டிற்கு பிறகு நடக்கின்ற மாநாட்டின் போதும் மாநாட்டிற்கு பிறகு நடக்கின்ற செயல்களை பார்க்கும்பொழுது எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த கட்சியை கொஞ்சம் கூட இல்லாமல் எனக்கு வருகிற ஆதரவு, நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு 99% பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா, ஏன் அப்படி சொன்னார், சொல்லக்கூடாது, கடைசி வரைக்கும் ஐயா அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது 99%. அந்த 1% அவங்க குடும்பத்துக்கு விட்டேன் அப்படி சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி தவறு கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன், என்னுடைய மூச்சு காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். ஆனால் அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், தந்தையை மதிக்கணும், தந்தை தாயை மதிக்கணும். அது சொன்னாலே அவர் கோபம் வருது. அதான் செலப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் வென் தே ஆர் அலைவ் ஆர் வித் யூ. அதாவது தந்தை தாயை மதிக்கணும், அவங்க சொல்படி கேட்கணும், தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன், நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார். எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருப்பார்? மைக்கை தூக்கி அடிக்கிறவர், பாட்டில் தூக்கி தாயை அடிக்கிறவர், இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா?